வாடா சாயில எங்க ஆளே இல்ல உட்காரு. எங்க போன மாசம்லாம் ஆளே இல்ல நீ? ஊர்ல அத்தை பொண்ணு கல்யாணம் அது போயிருந்தேண்ணா. சரி இருக்கட்டும். இங்க பார், போன மாசம் கூட வட்டி தரல, இந்த மாசமும் வட்டி தரல. தர ஐடியா இருக்கா இல்லையா உனக்கு? இருக்குண்ணா. இந்தாங்க. இந்தாங்கண்ணா பிரியாணி. என்னத்துக்குடா எனக்கெல்லாம் பிரியாணி? அல்ல வீட்டுல சேவல் செத்துச்சுண்ணா, சரி எதுக்கு தூக்கி போன சொல்லி உங்களுக்கு செஞ்சு எடுத்துன்னு. டேய் பைத்தியக்காரா, செத்து போன பொருள் எல்லாம் இஸ்லாத்துல சாப்பிடக்கூடாது, ஹராம்டா அது. ஓ சூப்பர்ண்ணா, இஸ்லாத்தை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா அதே இஸ்லாத்துல வட்டிக்கு வாங்குறதும் வட்டி கொடுக்குறதும் ஹராம்ண்ணா. வேணாண்ணா, இந்த தொழில் விட்டுருங்கண்ணா இதோட. உட்காருப்பா. நான் இந்தாங்கண்ணா இந்த மாசம் வட்டி. ஐயோ வேணாம்ப்பா, இன்னில இருந்து நான் வட்டி வாங்குறதே விட்டுட்டேன். ஏண்ணா என்னண்ணா ஆயிடுச்சு? ஒரு சின்ன பையன் எனக்கு புரிய வச்சுட்டான்டா, ஹலால் எது ஹராம் எதுன்னு. அதனால உனக்கு நான் 2 மாசம் டைம் தரேன், என் அசல் துட்டியை தான் கொடுத்துரு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. கடவுள் யாரோ மூலியமா உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் விட்டுருங்கண்ணா, இதே மெயின்டைன் பண்ணுங்கண்ணா. 2 மாசம் டைம் கொடுங்கண்ணா, எல்லா அசலும் கிளியர் பண்ணிடுறேண்ணா. ஒருட்டாண்ணா. வட்டி வாங்குபவர், கொடுப்பவர், அதற்காக கணக்கு எழுதுபவர், சாட்சி சொல்பவர் ஆகியவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். பாவத்தில் அனைவரும் சமமானவர்கள் என கூறினார்கள்.